அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நேற்று பிரதோஷம் நான் சொல்லியிருந்தேன், என்னால் கோவிலுக்கு போக முடியாது, எங்கே இறைவன் கூப்பிட்றாரோ அங்கே போகணுன்னு. மலைக்கோட்டையில் இருக்க தாயுமானவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த தாயுமானவரையும் கீழே இருந்தே கையெடுத்து கும்பிட்டுட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வந்தாச்சு. வரலட்சுமி நோம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. போன வாரமே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்பாலோட அந்த விக்கிரகம் மாதிரி இருக்கிற அந்த உருவ பொம்மை, அதாவது பொம்மைன்னு சொல்லக்கூடாது, அம்பாள் தான், அவங்கள பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர்றதுக்காக தான் போயிருந்தோம். இந்த வருஷம் என்ன மாதிரி வாங்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு அவங்கள வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் நாகமணி தேவி அம்மன் கோவிலில் அப்பா வாங்குற கடையில் அவர் சொன்னார். ஸோ அதனால் அங்கே போய் வாங்கியாச்சு. இதெல்லாம் நான் ஆடி 18க்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நான் மொத்தமாக மங்களன் தான் வாங்கியிருந்தேன். ப்ளவுஸ் பீட்டு, மாங்கல்யம், கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், குண்டு மஞ்சள், வளையல் எல்லாமே ரெடி பண்ணி தாம்பூலம்லாம் வச்சாச்சு. அம்பாளுக்கு வாங்கின பொருள் பார்த்தீங்கன்னா நேற்று புதுசாக சவுரி முடி வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகா இருந்தது. அதுலயே பார்த்தீங்கன்னா அலங்காரத்தோட செட்டா வித்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வானமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கும். அம்பாளுக்கு இன்னொரு நெக்லஸும் பின்னாடி ஆர்ச் மாதிரி இருக்கிற அந்த அலங்கார செட்டும் வாங்கியிருந்தேன். காசு மாலைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மாலை. அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் தங்கத்தில் இப்போலாம் நம்மளால வாங்க முடியாது. ஸோ அதனால அம்பாளுக்கு இந்த வருஷம் காசு மாலை வாங்கியிருந்தேன். இந்த தாமரை மணி மாலையை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாளாக நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று இந்த கடையிலேயே சொன்னாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல 200 ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். இந்த தாமரை மணி மாலை நம்ம தண்ணியில நினைக்க கூடாது, வேப்பெண்ணெய் வச்சு துடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அம்பாளுக்கு கொலுசு பாருங்க, கல்லு வச்ச கொலுசு வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருந்தது. இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால நம்ம இதை பத்திரமா எடுத்து கவரில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பஞ்சு மாலை கண்டிப்பாக போடுவாங்க. இது இல்லாமல் வரலட்சுமி பூஜையே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள், நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது 1/4 கிலோ இந்த 100 ரூபாய். ஆடி 18க்கு கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அன்னைக்கு புடவை எடுக்க முடியல. ஸோ அம்பாளுக்கு நான் புடவையும் எடுத்துட்டேன். பச்சை கலர் புடவை தான் அமைஞ்சது. இதுவும் பார்த்தீங்கன்னா நாகமணி தேவி கோவிலில் அவங்க அப்பா எடுக்கிற கடையில தான் நான் போய் எடுத்தேன். சின்ன கடையா இருந்தாலும் அங்க அம்மாவுக்கு நிறைய புடவை நல்ல நல்ல புடவையா இருந்தது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு வளர்ந்து வந்த வரலட்சுமி தாயார். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் போன ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன், குட்டியாக தான் இருந்தாங்க. இந்த வருஷம் நான் சிகப்பு புடவை, எனக்கு பச்சை கலர் மனசில் தோணினாலும் சிகப்பு போய் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரில, பச்சை தான் அமையுது. பச்சை புடவையில் அம்பாளை தரிசனம் பண்ணால் நம்ம வேண்டுனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் தாமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதையே வாங்கிக்கிட்டேன். நமக்கு பச்சை கலர் வரும்போது நம்ம ஏன் தடுப்பானேன்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே குத்துவிளக்கு ஏத்தாம நம்ம இருக்கவே முடியாது. எந்த ஒரு விசேஷம்னாலும் குத்துவிளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தி தான் ஆகணும். அதே மாதிரி இதுல 3 முப்பெரும் தேவியர் இதுல குடிகொள்றதா ஐதீகம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நம்ம குத்துவிளக்கு பூஜை ஏத்துறது, குத்துவிளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்க நாளைக்கு உங்களால வரலட்சுமி பூஜை பண்ண முடியல, நாங்க அதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்க குத்துவிளக்குக்கு அழகா அலங்காரம் பண்ணி பூ போட்டு நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. நாளைக்கு பௌர்ணமியும் கூட, வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளி, இந்த நாள்ல நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பாத்தீங்கன்னா 2வது வெள்ளி பாத்தீங்கன்னா பண்ண முடியல, பிரதம பாட்டியம்மை வந்துச்சு, அமாவாசைக்கு அடுத்த நாளும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 3ஆம் வெள்ளி பாத்தீங்கன்னா அஷ்டமியில வந்தனால நான் பண்ணல. ஸோ பாத்தீங்கன்னா நாளைக்கு வரலட்சுமி பூஜை இருக்கனால குத்துவிளக்கு பூஜை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க வரலட்சுமி பூஜை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க குத்துவிளக்கு பூஜையாவது பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, குத்துவிளக்கு எடுத்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூ கதமம் சுத்தி, ஜாக்கெட் பிட் இருந்தா ஜாக்கெட் பிட் வச்சு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம்லாம் வச்சுட்டு குங்குமம் வாங்கி புதுசா வெத்தலையில வாங்கி நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. 108 அம்மன் பெயர், உங்களுக்கு என்ன அம்மன் பெயர் தெரியுதோ அதை நீங்க பண்ணலாம். இதுவே பாத்தீங்கன்னா வரலட்சுமி தாயார நம்ம பூஜை பண்ணதுக்கு சமம் தான். அம்மா விளக்குலையும் இருப்பாங்க,
கலசத்திலையும் இருப்பாங்க, உருவமாகவும் இருப்பாங்க, அருவமாகவும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. அவங்கள நம்ம வழிபாடுறது வந்து பாத்தீங்கன்னா மனசுதான் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களால முடிஞ்சா நீங்க வந்து ஒரு பேத்துக்காவது நீங்க தாம்பூலம் வந்து கொடுங்க, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. இந்த வருஷம் நீங்க ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அம்மா வந்து உங்களை 3 பேருக்காவது கொடுக்க வச்சிருவா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜையோட சிறப்பு. வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கவங்க எல்லாம் பண்றது அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, எங்க வீட்டு சைடும் இல்லை, எங்க அத்தை வீட்டு சைடும் சரி, யாருமே வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணதில்லை, வரலட்சுமி பூஜை வந்து எடுத்து பண்ணதில்லை. நான் வந்து பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கே என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் யாராவது பண்ணிட்டு விட்டுட்டாங்களோ, அதனால நம்ம மூலமா பண்றாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பசு வந்து போயிட்டு இருந்துச்சு, மான் கத்திக்கிட்டே வந்து போனாங்க. நல்ல சகுனமா எனக்கும் தோணுச்சு. இப்ப அம்மா வந்து அலங்காரம் பண்றதுக்கு வாசல்ல வந்து ரெடியா வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை வந்து முன்னாடி நான் முடிச்சு வச்சுட்டேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அத்தையை தான் நான் வர சொல்லுவேன். அத்தை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவங்கள வந்து யார் நாங்கள் வைக்கிறோமோ மெயினாக வைக்கிறோமோ அந்த கலசத்தை வந்து அத்தை வந்து எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அவங்கள தான் வந்து நான் பூஜை பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நீர் கலசம் வந்து வச்சிருப்பேன், அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற வரலட்சுமி தேவியை வந்து என்னால் வந்து மூட்டை கட்டி வைக்க முடியல. பெரியவங்க பெருசாக ஒரு உருவம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறனால போன வருஷம் வரைக்கும் வச்சிருந்த அவங்கள வந்து என்னால வந்து அலங்காரம் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீ வந்து 2 வரலட்சுமி தாயாரை வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் வந்து இல்ல எனக்கு வந்து இந்த குட்டி அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, சென்டிமெண்டா இவங்க வந்ததுனாலதான் அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சியா இவங்களும் இப்ப வந்திருக்காங்க, அதனால இவங்களை வைக்காம என்னால வந்து வைக்க முடியாது. இதை வந்து நான் பொம்மையா பார்க்கல, நான் வந்து அம்மாவா தான் பாக்குறேன். இவங்க வந்து என் குழந்தை, இவங்க வந்து நான் கண்டிப்பா அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 வரலட்சுமி தாயாருக்கும் இன்னைக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். குட்டி அம்மாவும் பெரிய அம்மாவும் 2 பேருமே வந்து வந்துடணும்னு நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலச நீர் அதுவும் வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வைக்காம இருக்கக்கூடாது. வெறும் நம்ம வந்து அந்த உருவம் மட்டும் வைக்காம நீர் கலசம் இல்லைன்னா பச்சரிசி நிரப்பியாவது அந்த குடத்துல கலசம் மாதிரி நம்ம வச்சு அதுலதான் வந்து நோன்பு கயிறு நான் வந்து வைக்கிறது பழக்கம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். நான் வந்து இப்படிதான் நான் வச்சு பழகியிருக்கேன். நான் வந்து முத உருவம் சின்ன அம்மா வைக்கும் போது சொன்னாங்க, வெறும் அம்மா மட்டும் வைக்காதம்மா, பக்கத்துல வந்து தேங்காய் வச்சு கலசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உருவத்திலுமே நம்ம வந்து தேங்காய் வச்சுதான் நம்ம வந்து முகம் வைப்போம், இருந்தாலுமே தனியா வந்து வைக்கிறது நல்லதுதான். ஸோ 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சனிக்கிழமை பிரிக்கும் போது நம்ம அந்த கலச நீரை வீடு முழுக்க தெளிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நிலவாசல்ல குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட கற்பக விநாயகரோட அந்த ஆசியோட அத்தை வந்து முத வந்து வலது காலை எடுத்து வச்சு அம்பாளை வந்து உள்ள வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. நான் வந்து குட்டி அம்மா வந்து பின்னாடியே வந்து அழைச்சிட்டு போனேன். போயிட்டு அங்க உள்ள சாமி ரூம்ல மனையெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதுல போய் நான் வந்து அம்பாளை வந்து எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை நம்ம ஒரு 10 மணிக்கு மேல வந்து கலசத்தை வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கறத நான் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப வந்து அழகா அம்சமா நம்ம வீட்டுக்கு வந்து மனையில வந்து அமர்ந்துட்டாங்க. நல்லபடியா வேண்டிக்கோங்க, உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அம்பாள் நிறைவேற்றுவாங்க. என்ன மாதிரி நீங்களும் வந்து அடுத்தடுத்து பூஜைகள்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்லபடியா வேண்டிக்கோங்க, அவங்க அனுகிரகம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்டு, நானும் ஒருத்தக வீட்டுல போய் ஆசைப்பட்டேன், நீ எப்பமா எங்க வீட்டுக்கு இது மாதிரிலாம் வருவ, நீலாம் எங்க வீட்டுக்கு வருவியா, இந்த ஏழை வீட்டுக்கு நீ வருவியா அப்படிலாம் நினைச்சேன். கடைசியில இப்ப வந்து நான் வாடகை வீட்டுல இருந்தேன், என்ன சொந்த வீட்டுல போய் அமர வச்சிருக்காங்க இந்த தாய். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் பண்ண பண்ண நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து கலசமும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். முளைப்பாரியும் நல்லா வந்து வளர்ந்து வந்துருந்துச்சு. ஆடிப்பெருக்குக்காக நான் போட்ட முளைப்பாரி இப்ப வரலட்சுமி நோன்பு வரைக்கும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. நான் கலசம் பிரிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 11ஆவது நாள் வருது. அப்ப வந்து நான் முளைப்பாரியை வந்து ஆத்துல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமா 2 அம்பாள் ஒரு கலசம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோன்பு கயிறுலாம் வச்சுட்டு நாளைக்கு வர சுமங்கலி பெண்களை வந்து கூப்பிடுறதுக்கு பக்கத்துல வந்து நான் வந்து போயிட்டு வந்தேன். அவங்களையும் கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் வராங்க, யார் யாரெல்லாம் வராங்க, நான் என்ன தாம்பூலம் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வீடியோல சொல்றேன். இது வந்து இன்னையோட அலங்காரம் தான். நாளைக்கு நான் எப்படி அலங்காரம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, எந்த மாதிரி பூ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான பூ வந்து கிடைச்சிருச்சு. அது கிடைக்கணும்னு நான் நினைச்சு வேண்டிக்கிட்டே போனேன். அதுவும் அந்த தாயுமான சன்னதியிலே வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பூ வந்து அவ்வளவு சீக்கிரம் நிறைய கிடைக்காது, அது எங்க ஊர் சைடு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து எனக்கு 4 பூ கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு பூ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தவங்க வீட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்தேன்.
அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முளைப்பாரியும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் அம்பாளுக்கு வந்து பால், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்ட அந்த நெய்வேத்தியம் வச்சு நான் வந்து அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு எங்க அத்தையும் வந்து சந்தோஷமா வந்து வேண்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து தாயாரை இப்படிதான் நான் வந்து அழைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, எங்க வரலட்சுமி தாயார உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையில பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வரலட்சுமி நோம்புக்கு நீங்க கும்பிட்டாலும் சரி, இல்ல யாராவது கும்பிடுறவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாலும் சரி, கண்டிப்பா போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நம்ம நினைப்போம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த வரலட்சுமி நோம்புக்கு யாராவது கூப்பிட்டு நீங்க போகாம மட்டும் இருந்துடாதீங்க. போகக்கூடிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா வந்து போங்க, ரொம்பவே நல்லது. அனுபவத்துல சொல்றேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயார் திரும்ப நம்ம வீட்டுக்கு அடுத்த வருஷம் கூட வரலாம். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா வருவாங்க. சோ இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.